ஹலோ வணக்கம் கைஸ். ரிசல்ட் வந்துட்டு ரிசல்ட் பார்க்கல, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டே ஊட்டிகிட்டு இருக்காதிங்க. நம்மளுக்கு கட் ஆஃப்லாம் கம்மி தான், பாஸ் ஆகிருப்பீங்க. 55 நீங்கள் ப்ராப்பராக போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். கட் ஆஃப் நல்லா குறைச்சி வச்சுருக்கான். அடுத்தது 2 ஷிஃப்டா 3 ஷிஃப்டா நார்மலைசேஷன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் வேலை படிக்கிறதா, உட்காந்து படிங்க. 10 days கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தலாம். 240 hours அழகாக பிரிச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு 150-160 மணி நேரம் இருக்குது. நல்லா நம்ம படிக்க போகிறோம். ஸோ மேரத்தான் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அதான் இப்போவே வீடியோ சொல்லியாச்சு. என்னென்ன மேரத்தான் நோட் பண்ணிக்கிடுங்க. இன்னைக்கு செவ்வாயோ, வியாழன் அண்ட் வெள்ளி 9 to 11:30 தான். நைட்டு 9 to 11:30 தான் டைமிங் சேஞ்ச் கிடையாது. சரியா, நைட்டு 9 to 11:30. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் கன்னியஸாக நீங்கள் வர மாட்டீங்கன்னு. பட் ஓகே, 4 நாளும் 4 மேரத்தான் 9 to 11:30. காலையில் கிளாஸ் வழக்கம் போல போகும், பிரச்சனை கிடையாது. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே நாம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 5 hours அக்டோபர் மந்த்தை ஃபுல்லாக சிங்கிள் ஷாட்டில் நம்ம முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஆர்பிஐ, செபி, பேங்கிங் நியூஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற நியூஸுக்குள்ளே போகிறோம். சிங்கிள் ஷாட்டில் முடிக்க போகிறோம் அக்டோபர் மாதத்தை. சரியா, இது தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கான மேரத்தான், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லெவலுக்கான மேரத்தான். ஏற்கனவே ஒரு மேரத்தான் போட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங். பட் ஸ்டில் ஓகே, அடுத்த மேரத்தான் போடுவோம், பிரச்சனையும் கிடையாது. அது சனி ஞாயிறு. சரியா, அப்போது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாளும் நைட்டு 9 மணிக்கு ஆஜராயிருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். தூக்கம் கீங்கெல்லாம் எல்லாம் வரதான் செய்யும். 11-12 வரைக்கும் நம்ம இழுக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறோம், ஒரு எஃபர்ட்டை போடுறோம், திருப்தியாக 4 நாள் தூங்குறோம். சரியா, படித்து முடிச்சுட்டு கிளாஸ் நடக்கும்போது கிடையாது. ஸோ 4 நாளுமே மேரத்தான் இருக்குது. நம்ம கோர்சஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, வேணா வாங்கிக்கிடுங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்போ என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம மீதி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான ஷெட்யூல் நெக்ஸ்ட் வீக் வரும். பட் இந்த 4 நாள் நான் சொல்லிட்டேன், அக்டோபர் மாதம் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன்னா முடிச்சு தந்துடுவேன், கவலைப்படாதீர்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப்ல நீ அப்டேட் பண்ணலையேன்னா நேற்று டீம்கிட்ட சொல்லியாச்சு, அப்டேட் பண்ணிட்டாங்க. பிடிஎஃப் ஆகுது உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். செப்டம்பர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அக்டோபர் மட்டும் சில பிடிஎஃப் மீதி இருக்கும். 5-in-1 கோர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, CR+ மெயின்ஸ் கோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போய் பாருங்கள், தயவு செஞ்சு படிங்க, அதுலேருந்து கண்டென்ட் எடுத்துக்கிடுங்க. சரியா, அதில் எல்லா டாபிக் வைஸு பிரித்து உங்களுக்கு குவிஸாக இருக்கும், போட்டு பார்த்துக்கிடுங்க. 100% பெனிஃபிஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் அடிச்சிருவோம். அதே மாதிரி இங்கிலீஷ் லைவ் டெஸ்ட்டும் அப்பப்போ வரும், அதையும் பார்த்துக்கிடுங்க. என்னுடைய சேலஞ்ச் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோச் வந்துட்டு முன்னாடி போவார், சில படத்தில் கோச்சு பின்னாடி வருவார், சில படத்தில் கோச்சு ஓடவே மாட்டார். அப்போ முன்னாடி ஒரு கோச் ஓடுறாருன்னா அவர் கூடவே அப்படியே பின்னாடி, ஒருவேளை கொஞ்சம் தூரத்துலையோ அப்படியே பின்னாடி ஓடி வந்துடணும். என்னுடைய சேலஞ்ச் இது என்ன அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கு வரைக்கும் நான் போடுற எல்லா கிளாஸையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு 5 மார்க் வரலைன்னா என்கிட்ட கேளுங்க. 5 மார்க் +5 இங்கிலீஷையும் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து உங்களுக்கு நான் +5 மினிமம் நான் ஏற்றி தரேன். ஆனால் எல்லா கிளாஸையும் பார்க்கணும். இங்கிலீஷ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போடுற எல்லா கிளாஸு, எல்லா மேரத்தான் அம்புட்டையும் பார்க்கணும், போடுற லைவ் டெஸ்ட்டையும் பார்த்துடணும். 5 மார்க் உங்களுக்கு உறுதி. தேங்க்யூ, டாடா, பை பாய்.